மேனேஜர் நம்ம ஹீரோவை நல்லா வெறுப்பேற்றி விட்டுட்டு கிளம்பி போயிடுவாரா. நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வராது. அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா, சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலான்னு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் வச்சிருவார். இந்த பக்கம் நம்ம நம்ம ஹீரோயினும் நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்திருப்பாங்க. ஒரு லேக் கிட்டே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த லேக்கை பார்த்தோன்னே பயம் வந்துருமா, நான் இங்கே சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் ஆக இருந்துச்சு, இங்கே இருக்க வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்களா. இங்கே பார்த்தா ஒரு மேரத்தான் ஆவி நம்ம ஹீரோயினை பார்த்து ஓடியான்ட்ருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே பயந்துருவாங்க. இந்த பக்கம் போவேன், நான் அந்த பக்கம் போவோம் அப்படின்ட்டு பைசைக்கிள் ஓட்டலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுவாங்களா. பைசைக்கிளில் இந்த 2 பேர் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓடிட்டே இருப்பாங்களா. பின்னாடியே அந்த ஆவி ஒரே ஒரு தடவை ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டுருக்கோம். நம்ம ஹீரோயின் வேகமாக போன்னு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்ன உடனே ஐயோ முடியாதுன்னு சொல்கிறேன். உடனே நம்ம ஹீரோ என்னாச்சு, சரி வேணானா விடு அப்படின்வாங்களா. உடனே இல்லை அது இல்லை, ரொம்ப சூடாக இருக்குல்ல, எனக்கு அது பிடிக்கல, நீ போய் குடிக்கிறதுக்கு எதனா வாங்கினு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை அமுச்சு விட்ருவாங்க. சொல்லிட்டு இந்த பக்கம் குப்பையிலேருந்து ஒரு கயிறு மாதிரி எடுப்பாங்க. அது ஒரு மாதிரி இந்த ரிப்பன் மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு ஏங்க இதை கொஞ்சம் பிடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்க அங்கே ஒருத்தவங்க கப்புள் 2 பேரையும் நிற்க வச்சுட்டு அந்த ஆவியை என்கரேஜ் பண்ணி ஓட வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. உடனே அது அனிமாக் ஸ்கெட்செட் ரெடி கோன்னு உடனே அது ரன்னிங் ரேஸில் ஓடியாடுற மாதிரி ஓடியாந்து ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்குமா. நம்ம ஹீரோனே என்கரேஜ் பண்ணி நீ தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. உடனே அது பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். உடனே இவங்க 2 பேரும் இந்த பொண்ணுக்கு பைத்தியம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே போயிட்டுருப்பாங்க.